அள்ளி இணைத்த மலர் இசைப்பாடும் வண்டினங்கள் வண்டியால் மனசொறிந்து இந்த பரவசம் ஊட்டுதான் சோனிகாபுரி நாடு. இந்த நாட்டின் பெயர் தான் சோனிகாபுரி என்று சொல்வார்கள். சோனிகாபுரி ஆளக்கூடிய இரணியாட்சியின் மனைவிதான் என்னுடைய பெயர் தான் விமலா. விமலா எனக்கு என் கணவருக்கு திருமணம் நடந்து சுமார் 20 ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் நான் இப்போதுதான் நிறமாத கர்ப்பிணியா இருக்கு. எதற்காக? பிள்ளை பிறந்தா இந்த நாட்டை ஆள்வதற்காக. இந்த நாட்டுக்கு பிள்ளை இல்லையே, வாரிசு இல்லையே, அப்படி என்பதற்காக தான் போகாத கோவில் கிடையாது, வணங்காத தெய்வமே அல்ல. ஆனால் என் கணவர் போருக்கு செல்லுகின்ற நேரத்திலே சுமார் நான் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தவர் இப்போது நிறமாத கர்ப்பிணி ஆகிவிட்டேன். சண்டைக்கு சென்றவர் இதுவரை காணவில்லை.
பெரிய மதிப்புக்கு மரியாதை கூறிய ஆப்பூர் கிராமத்தில் சீரும் சிறப்போடு செம்மையா ஆட்சி புரிந்து கமல் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் திடீர் என்று அகால மரணம். நம்ம எல்லாம் விட்டு ஆய்ந்த துன்பத்திலே ஆண்டவன் பதி சேர்ந்து விட்டார். அதற்காக தான் இந்த நாடகத்தை நடத்துகின்றோம். கமல் ஐயா மனைவி, மக்கள், பிள்ளைகள், சொந்த பந்தம், உற்றார் உறவினர், அக்கா தங்கைகள், பங்கு பங்காளி, இப்பேற்பட்ட சொந்தத்தெல்லாம் விட்டு திடீர் என்று நம்மை விட்டு ஆண்டவன் பதி சேர்ந்து விட்டார் அந்த கமல் ஐயா. அதற்கு தான் இந்த நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கமல் ஐயா இல்லாமல் எத்தனையோ உள்ளங்கள் வீட்டில் நிம்மதி இல்லாமலே ஆட்சி புரிந்து வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். வீடிருந்து விளக்கு இருந்தும் வெளிச்சம் இல்லை. அந்த பூட்டி வச்ச கோட்டையிலே கமல் ஐயா இல்லை, எங்கள் சுவாமி இல்லை. வீடிருந்து விளக்கு இருந்தோம்
உள்ளங்கள் உண்ணுவதும் கிடையாது, உறங்குவதும் கிடையாது. நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். வேறு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கமல் உடன் பிறந்த சகோதரி சரண்யா என்று சொல்லக்கூடிய தந்தை அண்ணன் இல்லையே, நம்மோடு ஒட்டி பிறந்த அண்ணன் இல்லையே, அப்படி என்று தங்கை சதிகாரனையே சதிராட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட தங்கை அவர்கள் அண்ணன் சிவலோகம் சேர்வதற்காக மோட்ச காணிகை கொடுத்து 100 ரூபாய் கொண்டாடி இருக்கிறார். அன்னாருக்கு அந்த கமல் ஐயா உயிரோடு இருந்து எப்படி துணையா இருந்தாரோ அதே போன்று செத்தும் இந்த குடும்பத்துக்கு அவர் தெய்வமா இருக்கிற நல்லிக்க வேண்டி நாடகத்தை துவக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் பறந்து போனாரே, இந்த சொந்த பந்தத்தை விட்டு மறந்து போனாரே, கமலை பார்க்கும் போது கண்கள் இரண்டும் கவர்ந்து போனாரே, அவர் பறந்து
விஜயகுமார் சுசீலா என்று சொல்லக்கூடிய அம்மையார் மைத்துனன் இல்லையே, மச்சா இல்லையே, நம்முடைய அத்தான் இல்லை என்று ஆய்ந்த துன்பத்திலே அவர் நல்ல பதிக்கு போய் சேர வேண்டும் என்று இந்த நள்ளிரவிலே ரூபாய் 100 கொடுத்து கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த 100 ரூபாயும் 100,000 அவளுக்கு உற்பகமாக வேண்டும் என்று இந்த நள்ளிரவிலே அந்த கமல் ஐயாவை வேண்டி மீண்டும் நாடகத்தை தொடக்குகிறேன். நன்றி, வணக்கம். என்ன இது? கோயிலுக்கு சென்றார் என் கணவர், மகோதரன் கூட சென்றான். இருவருமே காணவில்லையே. மகோதரா, கல்லானாலும் கனகா தப்பா நினைக்கிறேன். என்ன உப்பு சொன்ன உப்பு ரொம்ப துண்ணு வளர்ந்தவனா இருந்து அக்கு வரை, தாவில இருந்து நாவரை, இக்கல இருந்து இழு வரை 246 எழுத்து ஒன்றாக சேர்த்து ஒன்றாக இணைத்து கரம் கூப்பி தாண்டி குனிஞ்சு வணக்கம் வைக்கிறேன். வாழ்க வாழ்க, நல்லது எழுந்து. ஆமா, நீ என் கணவர் போருக்கு போனீங்கள, போணுமா? நானே எஜமானம் போணுமா? பாவி, ஆரம்பத்துல அபசாரம் தர்த்தம் முடிச்சவன மூதேவி. அவன் மூஞ்ச பண்ணல மூஞ்சி பாஞ்சி மாதிரி இருக்கு, அவன் மூஞ்ச பண்ணல கோட்டா மாதிரி இருக்கு. ஏண்டா ஆரம்பத்திலே போனமா எஜமானா அவன் சண்டைக்கு போனமா சமைக்கு போனமா மாவுடா. நான் கூழ அம்மா இல்லம்மா, மாவம்மா, மகாராணி அம்மா, மக்குரம்மா. நானும் எஜமானம் போனோமா? போனோமா? அப்பெல்லாம் சரி, ஒருத்த நாம் போட்டுக்கணும் வேண்டாம், புழு பூச்சிக்கிட்டேன் நாம் போட்டுக்கணும் வேண்டாம். எங்கடா வந்தீங்க? நீ கேட்டு போட்டான். யாரு? எங்களை கேட்டு போட்டோமா? நாராயணன் உங்களை கேட்டார், எங்களை கேட்டு போட்டான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவன் கேட்டு போட்டான்னா அப்பெல்லாம் மாதிரி ரசமாவது. அப்பெல்லாம் நாங்க சண்டைக்கு வந்துக்கிறோம் சொல்லி போட்டோமா? நாங்க சொல்லி போட்டோம். ஓ நாராயணா, உன்னை கொல்வதற்காக நாங்கள் ஆயத்தமாகி விட்டோம், படை எடுத்து விட்டோம், வீரமாக வந்து விட்டோம். சரி, அப்புறம் சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டாரு. அவரு கூப்பிட்டு எங்க வீட்டுல ஐயா அந்த நாராயணன் எஜமா யாரு? எப்பேற்பட்டவர்? சிறந்தவர், நாராயணன். வேற கேட்டா இந்த ஈரேழு 14 லோகம் நாராயணன் நம்மள எஜமான கூப்பிட தகுமா? நாராயணன் எம்மாத்திரம் அவன் நடக்கிறான் ஜுஜிபி. அவர் எப்பேற்பட்டவர்? எஜமா சரி, அவர் எப்பேற்பட்ட ஆளு? எப்பேற்பட்ட வாரு? அவரை போய் கூப்பிட தகுமா? உடனே கோவம் வந்துருது. எஜமா கத்தி எடுக்க நாராயண கத்தி எடுக்க அப்படியே ரத்தம் அந்தாண்டி சேரும் அவனும் போனவனும் வந்தவனும் நடக்குது. நாங்கதான் எஜமானத்தை சண்டை வருக்குது. நாராயண கோவம் வந்துச்சு, கோவம் வந்துச்சு. நாராயண தெரிஞ்சுக்கிட்டே ஓடுறான். ஐயோ அங்க ஓட நாராயண ஓட, அங்க ஓட நாராயண ஓட, அங்க ஓட நாராயண
ஓடும். அந்த ஓட ஆறு போகுது. தப்பிக்க முடியல. தப்பிக்க முடியல. எப்படி பார்த்தாலும் சண்டை போட முடியல. முடியல. அவ்வளவு அகங்காரமா இருக்கிறான். சரி, என்ன செய்வீங்க? என்ன செய்வது? யோசனை பண்ணுவோம். யோசனை பண்ணோம். சரி. ஏம்மா, எங்க கக்கு சுக்குது அங்கங்கெல்லாம் போன் பண்ணிட்டேன். ஐயோ, அட பாவி. ஏன்? அம்மா, அதாவது மனித கனவு. ஓ, மலம் என்று சொல்லக்கூடிய துர்நாற்றமுள்ள பொருள். ஆமா, பொருள். அந்த துர்நாற்றத்தை பார்த்தால் நாராயணன் வரமாட்டான். வரமாட்டான். சரி, அப்படி நான் பண்ண சரியான யோசனை. யோசனை பண்ணி அந்த நரகளிலே கோட்டை கட்டி பலே. யார் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்ட யோசனை, எப்பேற்பட்ட சிங்கம். நரகன் கோட்டை கட்டி நாராயணன் எப்படி வருவான்? எப்படி வருவான்? வருவான். வரமாட்டான். சரி, கோட்டை கட்டி நரகளிலே பூந்துட்டான். அப்படியா? எங்க மாப்பிள்ள பூந்துட்டாரு. ஒரே நாத்த பொறுக்கல. நான் பண்ணுவேன். அப்பதான் பேண்டு பையன் அத்தி வாரிக்கணும் வந்து பார்த்தாரு. அட பாவி, மூஞ்சில வச்சு பூசி விட்டேன். மூஞ்சிலையா? அப்படின்னா முகத்திலையா? ஏதாவது மூஞ்சி தெரிகிறதுண்ணா. உண்மைதான். எதிராளி முகத்தை பார்த்து விட்டால் கொண்டு விடுவான். கொன்றுவிடுவான். சரி விடு.